இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கீவே போட்டோம்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் வெகெட்லாம் இருக்கும். ஸோ கீ வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். கீ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நெய் சோறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக வந்து சீரகமும் ஆட் பண்ணுறேன். நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண ரைஸ் வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து நல்லா வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும், ப்ரான்ஸ் கிரேவி நல்லாயிருக்கும். வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் தென் க்ரீன் பீஸ் கிரேவி அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஞ்சு பொட்டேட்டோ அண்ட் தென் க்ரீன் பீஸ் கிரேவி தான் செஞ்சுக்கிறேன். சூப்பராக இருக்கும். அது காம்போவாக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கொச்சி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து ஆறினா தான் வந்து சூப்பராக இருந்ததுன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து எப்படி பண்ணுறது. ஸோ பட்டாணி வந்து நைட்டே வந்து ஊற வச்சுக்கிற பட்டாணி வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் கிடையாது, பச்சை மிளகா, தேங்காய் அண்ட் தென் ஒச்சக்கடலை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் நல்லா காஞ்சி போயிருக்கு. கடுகு, சீரகம், ஸோ காஞ்சி போயிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மீட்டி லீஸு, ஸோ டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பட்டாணி தான். ஸோ இது வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து திக்னஸ் வந்து சீக்கிரம் கொடுக்கும். தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விசில் போட்டுக்கலாம். நல்லா முடிஞ்சிட்டு நம்ம வந்து கைட்டு விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஸ்மாஷ் பண்ணி வாங்கணும். சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் தொக்கு வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். பாவக்காய் வந்து ஒரு 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஈக்குவலாக வந்து ஆனியன் டமாட்டோ எடுத்துருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யணும். ஆயில் போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லிமிட்டடாகவே ஆயில் போட்டுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். அண்ட் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா பூண்டு, ஆனியன், வெங்காயம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பெருங்காயம், உப்பு போட்டுக்கோங்க. கல் போட்டுருக்கேன். பத்தலைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டமாட்டோ வந்து போட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த சைடில் கொஞ்சம் வந்து கழுவி விட்டுக்கோங்க.
ஸோ அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வந்து கொதிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. இன்னும் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். ஸோ திரும்பி வந்து கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் நேரம். கொச்சிட்டு பிறகு நம்ம வந்து இறக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேணா கொஞ்சம் சுகரு இல்லைனா வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ்வலி ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அப்படியே வந்து